அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அசோலா தட்டி எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் எப்படி போட்டிருக்கேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 9x4 சைஸ் அசோலா பேகை செவுத்து ஒட்டி ஓரமாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம செவுத்தை ஒட்டி வைக்கிறப்ப ஒரு சப்போர்ட் கிடைக்கும். நமக்கு அதிகப்படியான எஃபர்ட்லெஸ்ஸாக நம்ம ஈஸியாக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த செவுத்தை ஒட்டி இருக்கிறதுக்கு நான் டபுள் டேப்பை ஒட்டி செவுத்தோட ஒட்டி கனெக்ட் பண்ணி வைக்கிறேன். பாருங்கள். ஸோ டபுள் டேப் ஒட்டி நம்ம அந்த பேகை செவுத்தோட ஒட்டியாச்சு. ஸோ இதே போல் அடுத்தடுத்து தொடர்ந்து ஒட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ அடுத்த சைடு அதர் ரெண்டு பார்த்திங்கன்னா நான் தொட்டி கல் அந்த மாதிரி வச்சு சப்போர்ட் கொடுத்துருக்கேன். இங்கே ஃப்ரண்ட்டில் தண்ணி கேன் வச்சுருக்கேன். ஸோ தண்ணி நம்ம உள்ளே ஃபில் பண்ணுறப்ப வெளியே போகாத மாதிரி சுற்றி நம்ம ஸ்டேபிள் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அந்த பொருளை வச்சு நான் தொட்டியை ஸ்டேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயும் அந்த டபுள் டேப்பை நான் ஒட்டியிருக்கேன். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுக்காக அந்த மாதிரி டபுள் டேப்பை இந்த தொட்டியில் ஒட்டி பேக் மூலம் ஒட்டி வச்சுருக்கேன். பின்னாடி கல் வச்சுருக்கேன். ஸோ தொட்டியை ஓரளவுக்கு அந்த நம்ம செட்டப் பண்ணியாச்சு. பண்ணி தண்ணியும் ஃபில் பண்ணிட்டேன். தண்ணி ஃபில் பண்ணி எந்த பக்கம் சாயுது இல்லை லீக்கேஜ் எதுனா இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கலாம் இப்போது. ஸோ செக் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப் போகணும். ஸோ தண்ணி எவ்வளோ லெவலில் இருக்குன்றத செக் பண்ணிக்கலாம். ஸோ 3 இன்ச்சு தண்ணி அளவு இருக்கிற மாதிரி நம்ம தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறேன், நான் அசோலாவை இமிடியேட்டாக போட்டுடுறேன். ஏன்னா எனக்கு மண் ஃபில் பண்ணணும் நெக்ஸ்ட்டு. பட் மண் நான் செம்மண் போய் வாங்கிட்டு வரணும். ஸோ அதனால் அசோலா சீடை முதல்ல என்ன பண்ணிட்டேன், தண்ணியில் போட்டுட்டேன். ஏன்னா அசோலா சீடு நம்ம சீக்கிரமாக வாங்கி உடனே நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடணும் இல்லையா, இல்லைன்னா அது இறந்து போயிடும். அதனால் தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு அசோலா சீடை போட்டுட்டேன். சூப்பர் பாஸ்பேட் கூட 1/2 kg நம்ம சாணியை கரைச்சி ஒரு நாள் இரவு ஃபுல்லாக வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து நம்ம இந்த தொட்டியில் மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ மிக்ஸ் பண்ண இந்த கலரில் இருக்கும். இது எதுக்காக பண்ணுறோன்னா அந்த அசோலாவுடைய க்ரோத்துக்காக நம்ம பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் இதில் செம்மண் கலக்க போகிறோம். செம்மண்ணும் வாங்கின்னு வந்துட்டேன். ஒரு மூட்டை செம்மண் வாங்கின்னு அதையும் நான் 1 இன்ச் அளவுக்கு கையளவில் நான் ஃபில் பண்ணிட்டேன். தொட்டி முழுக்க நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். மேலும் தொட்டிக்கு மேலே நான் ஷேர் நெட் கட்டிட்டேன். ஸோ சன்லைட் டைரெக்டாக பட்டு தண்ணி எவாப்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஷேர் நெட் கட்டிட்டேன். ஸோ இதன் மூலமாக அசோலா நல்ல க்ரோத் நல்லாயிருக்கும். சரிங்களா? அதேமாதிரி தண்ணி நம்ம தண்ணி கம்மியாகும் லெவல். நம்ம கம்மியாக லெவல் இன்க்ரீஸ் பண்ணிடணும். தண்ணியை விட்டுறணும். மேலும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அந்த மண்ணை குச்சால் கிளறி விடணும். ஸோ அடியில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே அசோலாவுக்கு கிடச்சி நல்ல அசோலா வளரும். ஸோ இதன் மூலமாக நமக்கு தீவன செலவை மிச்சம் பண்ணலாம். ஓகேவா? இது ரொம்ப ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு நமக்கு. இது நமக்கு தொடர்ந்து நமக்கு பயன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். 6 மாதம் வரைக்கும் நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஆனால் தீவனத்தை நம்ம அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதோடைய க்ரோத்து பாருங்கள். ஒரு 10 டேஸில் இதோட க்ரோத் எப்படி இருக்குன்னு பாருங்கள். குட்டி குட்டியாக அழகாக பச்சையாக ஃபுல்லாக நிரம்பியிருக்கு. ஒரு 80% நிரம்பி வளர்ந்துருக்கு. அதோடைய க்ரோத் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அதோடய க்ரோத் இன்னும் பெருசாகும். பட்டு அது வரைக்கும் பாருங்கள் எப்படி க்ரீனாக இருக்குதுன்னு.
இப்போவே நம்ம கொடுத்துடலாம். சின்ன இதுவாக இருக்கிறப்ப எடுக்க வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ முழுசுமாக வளர்ந்துருக்கு பாருங்கள். நல்லா சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி பெருசாக வளர்ந்துருக்கு. அது எவ்வளோ பெருசாகிருக்குன்னு சொல்லி நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் கையில். நீங்கள் பாருங்கள் அசாலோடைய இலை எந்த அளவுக்கு நல்லா பெருசாக க்ரோத் ஆகிருக்கு பாருங்கள். முன்னாடி ரொம்ப சின்னதாக இருந்துச்சு இல்லையா, இப்போ எந்த அளவுக்கு க்ரோத் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா திக்னஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நமக்கு தீவன செலவு ரொம்ப கம்மியாயிடும். சரிங்களா. இது கோழிகளுக்கு கொடுத்திங்கன்னா கோழி வந்து விரும்பி இதை வந்து சாப்பிடும். கோழிகள் மட்டும் இல்லாமல் ஆடுகள், மாடுகள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம இதை கொடுக்கலாம். சரிங்களா. மாட்டுக்கு நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். கோழிகள் ரொம்ப விரும்பி சாப்பிடும். அதோடைய உடல் வந்து எடை அதிகரிக்கும். பண்ணை வளர்க்குறவங்களுக்கு ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் இந்த அசோலா தொட்டி போட்டுவிட்டோன்னா நமக்கு வாழ்நாள் முழுக்க நம்ம இது மூலமாக பயனடையலாம். தீவன செலவை ரொம்ப நம்ம கம்மி பண்ணலாம். சரிங்களா. ஸோ இயற்கையை விரும்பும் நபர்கள் வந்து இந்த இயற்கையான தீவனத்தை நம்ம வளர்க்குற உயிரினங்களுக்கான கோழிகள், ஆடுகள், மாடுகள் எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்கலாம். ஸோ நீங்களும் இதை பயன்படுத்தி பயனடைங்க. நன்றி.